இப்போது சர்க்கரை வியாதி அதை பற்றி சின்ன ஒரு விஷயம். சர்க்கரை வியாதியில் எந்த மருந்துகள் சாப்பிடலாம், எந்த மருந்துகள் சாப்பிடக்கூடாது. இது டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போது சர்க்கரை வியாதியில் தெரியும் உங்களுக்கு, பொதுவாக சர்க்கரை வியாதிக்குரிய மருந்துகள் சாப்பிடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுவாக சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் சில குறிப்பிட்ட மருந்துகளை மிக கவனமாக கையாள வேண்டும். அது என்ன கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா பொதுவாக சர்க்கரை வியாதியின் காரணமாக நமக்கு ஒருவருக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், இருதயத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது இந்த சர்க்கரை வியாதியினால் ஒரு இருதய பாதிப்போ, நுரையீரல் பாதிப்போ அல்லது ஒரு கிட்னி பாதிப்போ இருப்பவர்கள் ஒன்று வலி மருந்துகள் அதை மிக மிக கவனமாக கையாள வேண்டும். அதாவது பொதுவாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிங்க, நம்ம வலிக்காக சாப்பிடக்கூடிய பல மருந்துகளும் ஒரு சிறுநீரக இயக்கத்தை பாதிக்கக்கூடியவை. அதனால் பொதுவாக மருத்துவ பரிந்துரையின்றி சர்க்கரை வியாதி பல வருடங்களாக இருப்பவர்கள் இந்த மாதிரி வலி மருந்துகளை சாப்பிடுவதில் கவனமாக கையாள வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்னென்னா, பொதுவாக சில மருந்துகளுக்கு பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணுவை தேக்கக்கூடிய ஒரு பரிச்சயம் உண்டு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஏஎஸ் இன்ஹிபிட்டர், ஏஆர்பி அப்படின்னு பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி குரூப் பொதுவாக இவைகள் இரத்த கொதிப்பு அல்லது பிபி அதிகம் இருப்பவர்களுக்கு கூடக்கூடிய மருந்துகள். இந்த மருந்துகள் பொதுவாக என்ன பண்ணலாம், அவைகள் இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பல வருடங்களாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பொட்டாசியம் அணுக்களை அதிகம் செய்து அதன் காரணமாக சில பக்க விளைவுகளை உண்டு பண்ணலாம். இது இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சில மருந்துகள். இந்த ஸ்டீராய்ட்ஸுங்கிற மருந்துகள் என்னன்னா, பொதுவாக அவர்கள் சில காரணங்களுக்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவது. இந்த ஸ்டீராய்டு மருந்துகள் பார்த்தீங்கன்னா, நம்மை அறிந்தும் அறியாமலேயும் மிக அதிகமாக சர்க்கரையை அதிகப்படுத்தி விடலாம். அதனால் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் சில முக்கியமான மருந்துகள் இருக்குது அந்த ஸ்டீராய்ட்ஸில். அந்த மருந்துகள் பொதுவாக சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுக்குள் இல்லாமல் செய்து விடலாம். அதனால் பொதுவாகவே என்னுடைய ஒரு அட்வைஸ் அல்லது என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, கண்டபடி நீங்களாக மருத்துவமனையில் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சர்க்கரை உள்ளவர்கள் மருந்துகளை சாப்பிடக்கூடாது.